வணக்கம் நேயர்களே, என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போவது விருச்சிக ராசி 2026க்கான வருட பலன்கள். விருச்சிக ராசி என்பது செவ்வாய் பகவானின் ஆட்சி ராசி. இந்த 2026 வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான மாற்றங்கள், ஆழமான சிந்தனை மற்றும் தன்னிலை மாற்றம் நிறைந்த வருடமாக இருக்கும். இவர்களுக்கு இயல்பாகவே செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும். சில விஷயங்களில் டிலேயாக இருந்தாலும் ஸ்ட்ராங் அவுட்கம் கிடைக்கும். இயர் ஸ்டார்ட்டில் எமோஷனல் ப்ரெஷர் இருந்தாலும் இயர் மிட்டுக்கு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரிவெஞ்ச் மைண்ட் செட் அவாய்ட் பண்ணினால் வளர்ச்சி வேகமாக இருக்கும். இவங்களோட கரியர் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 10th ஹவுஸ் ஆக்டிவேஷன் பண்ணுற மூலயமா ஒர்க் ப்ரெஷர் அதிகரிக்கும். ஆனால் அவங்களுக்கு அத்தாரிட்டி கூடும். அப்புறம் இந்த ரிசர்ச் பண்ணுற ரிலேட்டட் ஒர்க்கு, செக்யூரிட்டி பண்ணுற நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி ரிலேட்டட் பண்ணாய், அப்புறம் ஐடி ஃபீல்டு, அப்புறம் இன்ஜினியரிங் சைடு, அப்புறம் மெடிக்கல் மற்றும் இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு நல்ல காலமாக அமையும். அப்புறம் ஜாப் சேஞ்ச் ஃபேவரபிள் பீரியட் பார்த்திங்கன்னா ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும் இருக்குது. அண்ட் ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் மாற்றலாம். அவங்க ஜாப் மாற்றுறதா இருந்தால். அப்புறம் பிஸ்னஸ் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்க போகிறோம். இவங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மைனிங் பண்ணுற பிஸ்னஸ், அப்புறம் கெமிக்கல்ஸ், அப்புறம் இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ் பண்ணுற ரிலேட்டடாக பிஸ்னஸுக்கு அனுகூலமாக இருக்கும். அப்புறம் பார்ட்னர்ஷிப்பில் இவங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி அவசியம். அப்புறம் உங்களுக்கு ஸ்லோவாக தான் க்ரோத் இருக்கும், பட் ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டியாக அமைஞ்சிரும். இவங்களோட ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்க போகிறோம். இந்த 2026 பண வரவு இர்ரெகுலராகவே இருக்கலாம். ஆனால் லார்ஜ் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் செய்தால் மட்டுமே சேவிங்ஸ் மெயின்டைன் ஆகும். இவங்களுக்கு சடனாகவே கெயின் ஆகும், அதே நேரத்தில் சடனாகவே எக்ஸ்பென்ஸும் பண்ணுவாங்க. போத்தும் பாசிபிள். ஆனால் இவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேவரபுளாக இருக்குது. ஷார்ட் டேர்ம் ஸ்பெக்குலேஷன் அவாய்ட் பண்ணுனா ரொம்ப நல்லது. இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற பெஸ்ட் பீரியட் பார்த்திங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர். இவங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்க போகிறோம். இவங்களோட ஃபேமிலி லைஃப்பில் எமோஷனல் அப் அண்ட் டவுனாக இருக்கும். அப்புறம் இவங்களோட பேரண்ட்ஸ் ஹெல்த்துக்கு எக்ஸ்ட்ரா கேர் தேவை. அப்புறம் இவங்களோட சிப்ளிங்ஸ் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இவங்க பொறுமையாக இருந்தால் ஃபேமிலி பாண்டிங் ஸ்ட்ராங்காக ஆகும். அப்புறம் ஜூலை ஆன்வர்ட்ஸ் ஃபேமிலி ஸ்டெபிலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். இவங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இயர் பிகினிங்கில் எமோஷனல் டிஸ்டன்ஸு தான் பாசிபிளாக இருக்கும். ஆனால் மிட் இயரில் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த ட்ரஸ்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும். இவங்களோட ஸ்பவுஸ் சப்போர்ட் பண்ணுற மூலயமா கரியர் மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ இவங்க ரிசர்ச் பேஸ்டு இப்போ டெக்னிக்கல் ஸ்டடீஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்கும். அப்புறம் மெடிக்கல், இன்ஜினியரிங், சைக்காலஜி, அப்புறம் ஃபாரின்ஸ் கோர்சஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் செய்தால் சக்ஸஸ் கண்டிப்பாக நடக்கும். இவங்களோட ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஜாப் ரிலேட்டடாக ட்ராவல் அடிக்கடி போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஃபாரின் ட்ராவல் சான்ஸ் செகண்ட் ஹாண்ட் ஆஃப் இயர் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்க போகிற ட்ராவல் வாட்டர் ரிலேட்டட் பிளேஸ்க்கு ட்ராவல் பாசிபிலிட்டி அதிகம். அப்புறம் இவங்களுக்கு எளிய பரிகாரம் என்ன செய்யணும்னா, செவ்வாய்க்கிழமை முருகன் இல்லை ஹனுமன் கோயிலுக்கு வழிபாடு செய்வது நல்லது. இவங்க ரெட் கலரில் உள்ள ஷர்ட், என்ன ரெட் கலரில் எது இருக்கோ அது ஷர்ட் இல்லைன்னா டிஷர்ட் எது அதிகமாக யூஸ் பண்ண இவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாகும். அப்புறம் சிவப்பு கலரில் இருக்கிற பருப்பும் இல்லைன்னா உளுந்து இதை தானம் செய்கிற மூலியமாக இவங்களோட குடும்பமும் சரி, குழந்தைங்களும் சரி, எல்லாமே நன்மை உண்டாகும். இவங்க கோபப்படாமல் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா மிக முக்கியமான பரிகாரமாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களோட பலன் ஸ்பெசிஃபிக்காக தெரியணும்னா கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இன்னமும் உங்களுக்கு டெப்த்தாக உங்களுக்கு பலன் சொல்வேன். மந்த்லி பேஸ் உங்களுக்கு இன்னமும் நல்லா டீப்பாக நான் பலன் சொல்வேன். நன்றி, வணக்கம்.